வணக்கம் மக்களே! இது எங்களோட ஃபர்ஸ்ட் குக்கிங் வீடியோ. இந்த வீடியோல புது புது சமையல், ஈஸியான சமையல், பாரம்பரிய சமையல், பாட்டி சமையல்னு மட்டும் இல்லாம நெறைய ஃபன், அப்புறம் நெறைய விஷயங்களும் காத்துட்ருக்கு. மிஸ் பண்ணிடாதீங்க. ஃபர்ஸ்ட்டு குக்கிங் வீடியோ முடக்கத்தான் கீரை தோசைக்கு தேவையான பொருட்கள பார்த்துரலாம். 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1 டம்ளர் இட்லி அரிசி, 1 டம்ளர் புழுங்கல் அரிசி, அப்புறம் 1 டம்ளர் பச்சரிசி. எல்லாத்தையும் 4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அரிசி பாதி அரைஞ்சதும், நம்ம இலைய மிக்ஸியில அரைச்சு ஊத்திக்க போறோம். 2 கைப்பிடி முடக்கத்தான் கீரைய நான் அலசி எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு 2 பேர் 3 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். இலைய நல்லா அரைச்சி எடுத்துக்கிறாச்சு. நம்ம இலைய நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். கீரை நல்லா அரைப்பட்டுருச்சு. நம்ம பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இது காலையில் நல்லா பிடிச்சோன்னா ஊற்ற கரெக்டாக இருக்கும். அடுத்து பூண்டு மிளகாய் சட்னி. அதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம். 15 வரமிளகாய், 30-35 பல்லு பூண்டு, அப்புறம் கல்லுப்பு. முதல்ல மிளகாவை 1/2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி வறுத்து வச்சுக்கணும். அதையும் கல் உப்பையும் போட்டு ஃபஸ்ட்டு அடிச்சுக்கணும். முதல்ல மிளகாவையும் உப்பையும் ஃபஸ்ட்டு அடிச்சுக்கலாம். மிளகாவையும் உப்பையும் ஃபஸ்ட்டு நல்லா அடிச்சுக்கணும். இப்படி நல்லா குறை வந்ததுக்கப்புறம் பூண்டை போட்டு அடிச்சுக்கணும். அடித்தாச்சு. இப்போ நம்ம பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதுக்கு தண்ணி ஊற்றியும் அரைச்சி சட்னி மாதிரியும் வச்சுக்கலாம். கொஞ்சம் பொடி மாதிரியும் வச்சுக்கலாம். இதுக்கு எந்த தாளிப்பும் தேவையில்லை. இப்படி வேணும்னு ஆசைப்பட்டீங்க நல்லெண்ணெய் கடுகு மட்டுமே போதும். மாவு நல்லா புளிச்சிருக்கு. கொஞ்சம் தண்ணி கலந்துக்கோங்க. அப்போ தான் தோசை நல்லா மெலிசாக வரும். அருமையான முடக்கத்தான் கீரை தோசை பூண்டு மிளகாய் சட்னி ரெடி ஆகிடுச்சுங்க. இது மூட்டு வலியெல்லாம் சரி பண்ணும். சில பேர் முடக்கத்தான் கீரை பொடி கூட சாப்பிடுவாங்க. சில பேர் ரசம் வச்சு சாப்பிடுவாங்க. நீங்கள் தோசை செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.